Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 6 போயிட்டோம். இப்போ பார்ட் 7 பார்க்கலாம். பார்ட் 6ல் கால் ஒரு சைடு போட்டு காமிச்சேன். அதே போல் இன்னொரு சைடு போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாலையும் ஒரு சிலர் போட்டுட்டு இருந்தாங்க, வால் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நித்ய கல்யாணி, ஜெயலட்சுமி, சட்டநாதன், நிறைய பேர் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, மாலை, வால் எல்லாம் போட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் அடுத்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 கை போட்டோம் இல்லைங்களா, எல்லாருக்குமே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் போட சொல்லி. ஒரு சிலருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப்லேயும் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் சொன்னேன் இந்த மாதிரி போடுங்கன்னு. போட்டுட்டேன்னு சொன்னாங்க. எல்லாருமே போட்டிருப்பீங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த 2 கையிலையும் இருக்கிற ஒயரை நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம இப்போ ஆஞ்சநேயரோட இந்த கை போட்டுக்கலாம். இந்த வால் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த வாலோட எண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தலை போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பொறுமையாக போடலாம். இந்த கை 2 வச்சு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 3 அளவு எடுத்திருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைட்லேருந்து 2 பூ, இந்த சைட்லேருந்து 2 பூ. இதில் தான் நம்ம போட போகிறோம். ஒரு சைடு ஒயரு இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ கீழே இருக்க ஒயரில் ஒரு மணி போகணும். இப்போ இந்த சைடில் இப்படி வர்றேன். இந்த ஃபஸ்ட்டு மணியில் நல்லா புரியுதான்னு பாருங்கள். இந்த கை போட்டமே இந்த சைடில், அதில் முதல் மணி இந்த கை போட்டமே இதில் இந்த முதல் மணி, இந்த 2 மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். நடுவில் ஒரு மணி கோக்கணும். இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இப்போது ரைட் சைடு ஒயரை மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை இதுக்கு மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் இந்த ஒரு மணி கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பக்கத்தில் கொஞ்சம் வீட்டு வேலை நடக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும்.
லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இப்போ இந்த 4 மணிலேயும் இந்த மணி வந்து கட்டிக்கிச்சு. இந்த 4 மணிலேயும் 3 பூ போடுங்க. 1 2 3 3 பூ போடுங்க. 4 மணிலேயும் 4 சைடும் ஒரு பூ, அந்த மாதிரி 3 பூ போடுங்க. போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒரு மணி கழட்டிக்கிச்சு, இதில் ஜாயின் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இதில் அப்படியே சுற்றி இந்த 4 மணிலேயும் 4 பூ 3 லைன் போடுங்க. போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஒரு பூ போட்டிருக்கேன் பாருங்கள். அது கூட அப்படியே போட்டு காமிச்சிருப்பேன். இங்கே ஒரு மணி வந்து ஒயர் கட் ஆகிடுச்சு. அந்த மணியை கோர்த்து இந்த 4 மணிலையும் ஒயரை விட்டு எடுத்து இந்த பூ போட்டதுனால ரொம்ப லேட் ஆகும்னு உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். அந்த 4 மணிலையும் ஒரு லைன் இதை போட்டிருக்கேன். இதே போல் இன்னும் 2 லைன் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த 4 மணிலையும் தெரியுதான்னு பாருங்கள். 3வது லைனில் கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரிஞ்சுதான்னு பாருங்கள். அந்த ஒரு பூவில் 3 லைன் போடணும்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறம் இங்கே கீழே இப்படி கட்டிடலாம். இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 4 மணிலேயே ஒயரை விட்டு எடுத்துகிட்டு நடுவில் 1 மணி கோக்கணும். ஏன்னா இது தனித்தனியாக இருக்கும். இப்படி 4 மணிலையும் ஒயரை விட்டு எடுத்தோம்னா ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம். சும்மா ஒரே நாட். இப்போ 1 மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் 1 மணி கோக்கலாம். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இப்போ இப்படி சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு எந்த சைடு வேணாலும் ஒரு 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு லைன் போட்டுட்டு வரணும்.
3 பூ போட்டுட்டு மேலே இங்கே ஒரு மணி இருக்குது. இதுதான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு மணியில் ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி கோத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கை ரொம்ப மெலிசாக தெரியும். இந்த விரல் இந்த இடம்லாம் இந்த ஒரு லைன் வந்து மணி கோத்தோம்னா இப்படி ஷேப்பாக தெரியும். இப்படி அதுக்காக தான் இந்த சைடும் 5 மணி கோருங்க. இப்படி இங்கே ஒரு நாட் போட்டுட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு மணி கோத்துக்கலாம். இந்த 2 ஒயருக்கும் நடுவில் ஒரு மணி கோத்துட்டு இந்த சைடு 5 மணி கோத்துக்கலாம். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த சைடு 5 மணி, இந்த சைடு 5 மணி கோத்துட்டு வாங்க. நானும் கோத்துட்டு வரேன். இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்குங்க. 2 சைடு ஒயர்லேயும் 5 மணி கோக்க சொல்லியிருந்தேன். கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இந்த ஒரு ஒயரை நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த மணிக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 3 மணியில் ஒயரை விட்டுடுங்க. வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த 2 சைடும் 5 மணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த ஒயரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 மணியில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மணியை கோக்கணும். புரியுதான்னு பாருங்கள். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த 2 சைடு ஒயரையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வருதோ உங்களுக்கு அதில் கோத்துக்குங்க. அப்புறம் கீழே வந்துட்டு நம்ம ஒரு பூ போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் உங்களுக்கு புரியல, அந்த இடம் வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 ஒயரையும் இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. லூஸ் விடாமல் டைட்டாக பண்ணுங்கள். இப்போ இந்த 2 மணிலேயும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க 1 மணியில்
இந்த ஒயரை விட்டு நாட் போட்டுடலாம். உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ, இந்த மணி தான் இல்லை, இந்த மணி உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்து நாட் போட்டுருங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த கையை நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். தலை போடும் போது நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓ சாரி, இந்த சைடு நான் 5 மணி கோக்காமல் விட்டுட்டு இருக்கேன். 4 மணி தான் கோத்துருக்கேன். இந்த சைடு 5 மணி கரெக்டாக இருக்குது. ரெண்டு சைடும் 5 மணி கோருங்கன்னு சொல்லியிருந்தேன். நானும் கோத்து வச்சுருந்தேன். கீழே வச்சுட்டு இந்த ஒரு சைடு கோக்கும் போது 1 மணி காணாமல் போயிடுச்சு, கீழே வந்துட்டு இருந்தது. அதை கவனிக்காமல் நான் 4 மணிலே இந்த சைடு விட்டு எடுத்துட்டேன். லூஸாக இருந்தது. இந்த சைடு டைட்டாக இருக்குது, இந்த சைடு லூஸாக இருக்கேன்னு பார்த்தா 4 மணி இருக்குது. மறுபடியும் நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி 1 மணி கோத்து இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். எங்கே வேணாலும் நீங்கள் ஒயரை விட்டுக்குங்க. உங்களுக்கு எங்கே ஈஸியாக போகுதோ அங்கே ஒயரை விட்டுக்குங்க. இங்கே ஏதாவது ஒரு மணியில் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சமமாக பார்த்து அப்படியே நாட் போட்டுருங்க. கை 2 கையும் அங்கே சேர்ந்த மாதிரி இருக்கும். புரியுதான்னு பாருங்கள். இங்கே கீழே கட்டின மாதிரியே இங்கே மேலே கட்டிட்டோம். இப்போ கை சேர்ந்துடுச்சு. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை கொஞ்சம் அழுத்தியே விட்டுக்குங்க. இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாகவே இருக்கட்டும். புரியுதான்னு பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா நானாக கொஞ்சம் ஐடியா வச்சு இந்த மாதிரி மணி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருந்தது. கை இவ்வளோ தடியாக இருந்துட்டு, கால் இவ்வளோ பெருசு, கை இவ்வளோ பெருசு, அப்புறம் இந்த இடம் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கேன்ட்டு ஒரு லைன் இப்படி எக்ஸ்ட்ரா மணி வச்ச மாதிரி 2 ஒயர்லேயும் 5 மணி கோத்து அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.